சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே உலக அரசியல், பாதுகாப்பு மற்றும் போர்முனைகளில் அடுத்தடுத்து அரங்கேறி வரும் புதிய திருப்பங்கள் சர்வதேச அரங்கில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளன. ஐரோப்பாவின் பாதுகாப்பு கொள்கைகள் முதல் கிழக்கு ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கின் பதற்றமான சூழல் வரை உலக வல்லரசுகளின் முடிவுகள் புதிய புவிசார் அரசியல் சமநிலையை உருவாக்கும் கட்டத்தை எட்டியுள்ளன. இதேவேளை போரின் மனிதாபிமான விளைவுகளும் இயற்கை பேரிடர்களும் உலக நாடுகளுக்கு புதிய சவால்களை ஏற்படுத்தி வருகின்றன. ஐரோப்பாவில் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மையமாக கொண்ட ஜெர்மனியின் புதிய பாதுகாப்பு முயற்சிகள், உக்ரைன் ரஷ்யா போரின் சமீபத்திய முன்னேற்றங்கள் மற்றும் அதன் பொருளாதார தாக்கங்கள், ஈரானின் அரசியல் முன்னேற்றங்கள் மற்றும் உயர்மட்ட நிகழ்வுகளை சுற்றியுள்ள புதிய தகவல்கள், லெபனானில் போர் காரணமாக தீவிரமடைந்து வரும் மனிதாபிமான மற்றும் கல்வி நெருக்கடி, மேலும் பேரழிவு, நிலநடுக்கத்திற்கு பிறகு வெனிசுலாவில் தொடரும் மீட்பு பணிகள் மற்றும் நிலைமைகள் என உலக அரசியல், பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான சூழலை பாதித்து வரும் முக்கிய சர்வதேச நிகழ்வுகளின் முழுமையான விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். துருக்கியின் அங்காராவில் அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் மிக முக்கியமான நேட்டோ உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக ஐரோப்பிய பிராந்திய பாதுகாப்பில் ஒரு பாரிய திருப்பு முனை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான பாதுகாப்பு தொழில் உறவுகளை வரலாறு காணாத வகையில் விரிவுபடுத்தவும், ஜெர்மனியில் உள்ள தொழிற்சாலைகளில் அமெரிக்க வடிவமைப்பிலான அதிநவீன ஆயுதங்களை நேரடி கூட்டு உற்பத்தி முறையில் அதிக அளவில் தயாரிக்கவும் ஜெர்மனி விரும்புவதாக அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ஐரோப்பிய நட்பு நாடுகள் தங்களது ராணுவ பாதுகாப்பிற்கு அதிக நிதி செலவழிக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவை மட்டுமே சார்ந்திருக்க கூடாது என்றும் தொடர்ந்து கடுமையான அழுத்தங்களை கொடுத்து வருகின்றார். இதனை எதிர்கொள்ள ஜெர்மனி வகுத்துள்ள வியூகம் ஈரான் மற்றும் உக்ரைன் போர்களால் அமெரிக்காவின் சொந்த ஆயுத உற்பத்தி திறன்கள் கடுமையான தட்டுப்பாட்டை சந்தித்துள்ளன. இதனை பயன்படுத்தி ஜெர்மனியின் வலுவான வாகன மற்றும் தொழில்துறை தளத்தை அமெரிக்காவிற்கு மாற்றாக பயன்படுத்த பெர்லின் முயல்கிறது. ஐரோப்பாவில் தற்போது உற்பத்தி செய்யப்படாத அமெரிக்காவின் டொமோஹாக் நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் காப்புரிமை பெற்ற பெட்ரியாட் PAC-3 வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை ஜெர்மன் மண்ணிலேயே தயாரிக்க பெர்லின் திட்டமிட்டுள்ளது. லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்தின் F-35 போர் விமானங்களின் உடற்பகுதிகளை ரைன் மெட்டல் நிறுவனம் ஏற்கனவே ஜெர்மனியில் தயாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அங்காராவில் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே, ஜெர்மன் அதிபர் பிரிட்ரிக்ஸ் மெர்ஸ் மற்றும் உலக தலைவர்கள் கூடவுள்ள இந்த வேளையில் இந்த பாதுகாப்பு ராஜதந்திரம் சர்வதேச போர் முனைகளுடன் நேரடியாக பிணைக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவை உலுக்கி வரும் அவசர வெப்ப அலை மற்றும் பிரான்ஸ் காட்டுத்தீயால் பொருளாதார உற்பத்தி திறன் பாதிக்கப்பட்டுள்ள இந்த சூழலும் ரஷ்யா மற்றும் மத்திய கிழக்கின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஜெர்மனி தனது ராணுவ பட்ஜெட்டை பல பில்லியன் டாலர்கள் அளவிற்கு உயர்த்தி ஐரோப்பாவின் மிகப்பெரிய பாரம்பரிய ராணுவ சக்தியாக மாற துடிப்பதை இந்த நடவடிக்கை உறுதி செய்கிறது. ரஷ்யா உக்ரைன் போரில் இதுவரை இல்லாத ஒரு வியத்தகு திருப்பமாக உக்ரைன் ராணுவம் நடத்திய அதிதீவிர வான்வழி தாக்குதல்களால் ரஷ்யாவின் உள்நாட்டு பொருளாதாரத்தின் முதுகெலும்பான எரிபொருள் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் பிரமாண்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகளை குறிவைத்து உக்ரைன் நடத்திய தொடர்ச்சியான ஆளில்லா விமான தாக்குதல்களால் ரஷ்யாவில் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை அதிபர் விளாடிமிர் புதின் முதல் முறையாக பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார். ரஷ்யாவின் உள்கட்டமைப்பு மீதான உக்ரைனின் தொடர் தாக்குதல்களால் ஏற்பட்டுள்ள கடுமையான உள்நாட்டு பாதிப்புகள், முடங்கிய சுத்திகரிப்பு நிலையங்கள், உக்ரைனின் ஆழமான ட்ரோன் தாக்குதல்கள் ரஷ்யாவின் முக்கிய சுத்திகரிப்பு நிலையங்களை சேதப்படுத்தியுள்ளதால் எரிபொருள் உற்பத்தி மற்றும் விநியோக சங்கிலி முற்றிலுமாக முறிவடைந்துள்ளது. விலை உயர்வு மற்றும் விநியோக தடை, ரஷ்யாவின் பல மாகாணங்களில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் சாமானிய மக்களுக்கான எரிபொருள் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளதுடன் விநியோகத்திலும் பெரும் தடங்கள் ஏற்பட்டுள்ளன. விவசாயம் மற்றும் போக்குவரத்து முடக்கம், இந்த அரசு தட்டுப்பாடானது ரஷ்யாவின் அத்தியாவசிய போக்குவரத்து துறை, பொருளாதார பாதைகள் மற்றும் தற்போதைய அறுவடை காலத்தை சார்ந்துள்ள விவசாய தொழில்களையும் மிக கொடூரமாக பாதித்துள்ளது. மாஸ்கோவின் இந்த உள்நாட்டு எரிசக்தி நெருக்கடி உலகளாவிய கச்சா எண்ணெய் சந்தை மற்றும் சர்வதேச பாதுகாப்பு முனைகளுடன் நேரடியாக பிணைக்கப்பட்டுள்ளது. தன்னாட்டு எரிபொருள் சந்தை முழுமையாக சரிவதை தடுக்கவும், உள்நாட்டிருப்பை பாதுகாக்கவும் வெளிநாடுகளுக்கான எரிபொருள் ஏற்றுமதிக்கு ரஷ்யா தற்காலிக தடைகளையும் அவசர கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளையும் உடனடியாக அறிமுகப்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 அன்று வெடித்து அமெரிக்க இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டு ஈரானின் இஸ்லாமிய புரட்சியின் தியாகி தலைவரும் முன்னாள் உச்ச தலைவருமான அயதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்கு நிகழ்வுகள் நாளை தொடங்கி 6 நாட்களுக்கு பிரமாண்டமாக நடைபெறவுள்ளன. சர்வதேச புவிசார் அரசியலையும் மத்திய கிழக்கின் போர் முனைகளையும் உலுக்கியுள்ள இந்த நிகழ்வின் முழுமையான அதிகாரப்பூர்வ பயண திட்டம் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானிய அரசு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள்
வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி உச்சத்தலைவர் அலி கமேனியின் இறுதி சடங்குகள் 6 நாட்கள் நடைபெறவுள்ளன. ஜூலை 4 முதல் 6 வரை அவரது உடல் தெஹ்ரானில் உள்ள கிராண்ட் மொசல்லா தொழுகை வளாகத்தில் பொதுமக்கள் மற்றும் உலகத் தலைவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்படவுள்ளது. ஜூலை 6ஆம் தேதி தலைநகர் தெஹ்ரானில் மாபெரும் இறுதி ஊர்வலம் நடைபெறும். பின்னர் ஜூலை 7ஆம் தேதி இறுதி ஊர்வலம் ஈரானின் புனித நகரமான கோமிற்கு எடுத்து செல்லப்படும். ஜூலை 8ஆம் தேதி அண்டை நாடான ஈராக்கில் உள்ள சியா பிரிவு புனித நகரங்களான நஜாப் மற்றும் கர்பலாவில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்படும். இறுதியாக ஜூலை 9ஆம் தேதி அவரது உடல் மீண்டும் ஈரானுக்கு கொண்டுவரப்பட்டு சொந்த ஊரான புனித மஸ்கத் நகரில் முழு அரசு மரியாதையுடனும் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 6 நாட்களில் 15 முதல் 20 மில்லியன் மக்கள் வரை இந்த துக்க நிகழ்வில் பங்கேற்பார்கள் என ஈரானிய அதிகாரிகள் எதிர்பார்ப்பதால் நாடு முழுவதும் காவல்துறை மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அதிதீவிர எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான், ரஷ்யா மற்றும் சீனா உட்பட 30க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்களும் 90 நாடுகளைச் சேர்ந்த மத தலைவர்களும் இதில் நேரடியாக கலந்து கொள்ள உள்ளனர். இந்த வரலாற்று துக்க நாளில் தங்களது ஒற்றுமையை காட்டு அனைத்து ஈரானியர்களும் திரண்டு வர வேண்டும் என ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் பகிரங்க தேசிய அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர் முனைகளுக்கு நடுவே கத்தார் மற்றும் பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே தோகோவில் ரகசியமாக நடைபெற்று வந்த மறைமுக பேச்சுவார்த்தைகள் இந்த இறுதி அஞ்சலி நிகழ்வுக்காக ஜூலை 9ஆம் தேதி வரை அதிகாரப்பூர்வமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. ஈரானின் ஒரு வரலாற்று சகாப்தம் நிறைவடையும் இந்த 6 நாட்களில் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் புவிசார் அரசியலும் சர்வதேச பொருளாதார சந்தைகளும் தெஹ்ரானை நோக்கி தங்கள் பார்வையை திருப்பியுள்ளன. மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே வெடித்துள்ள உக்கிரமான போரின் விளைவாக மனிதநேய பேரழிவுகள் தற்பொழுது லெபனானின் எதிர்கால தலைமுறையினரை மிக கொடூரமாக பாதிக்க தொடங்கியுள்ளன. லெபனானில் உள்ள போர்க்கால வகுப்பறைகள் மற்றும் கல்வி உள்கட்டமைப்புகள் அவசரமாக சரி செய்யப்படாவிட்டால் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த ஆண்டு பள்ளிக்கு செல்ல முடியாமல் தங்களது கல்வி ஆண்டை முழுமையாக தவறவிடும் அசுர ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் நிதியமான யுனிசெப் எச்சரித்துள்ளது. யுனிசெப்பின் ஆதரவுடன் லெபனானின் கல்வி அமைச்சகம் கடந்த ஜூன் மாதம் நடத்திய நாடு தழுவிய போர்க்கால உள்கட்டமைப்பு மதிப்பீட்டின் அதிர்ச்சியூட்டும் விவரங்களின்படி இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்களின் போது லெபனான் முழுவதும் மொத்தம் 340 பள்ளிகள் கடுமையான சேதம் அடைந்துள்ளன. இதில் 17 பள்ளிகள் முழுமையாக இடிந்து தரைமட்டமாகியுள்ளன. லெபனானின் புதிய கல்வியாண்டு வரும் செப்டம்பர் மாதம் தொடங்க உள்ள நிலையில் அடுத்த 2 மாதங்களுக்குள் இந்த சேதங்களை சரி செய்வது லெபனான் அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது. போரின் உக்கிரத்தால் நாபாத்தியே, தெற்கு லெபனான், பெக்கா, பால்பெக், கெல்மில், தலைநகர் பெய்ரூட் மற்றும் லெபனான் மெலை ஆகிய பகுதிகள் முற்றிலும் முடங்கியுள்ளன. மத்திய கிழக்கின் ராஜதந்திர முனைகளில் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டு வரும் வேளையில் லெபனானின் இந்த மனிதநேய பேரழிவு சர்வதேச புவிசார் போர் முனைகளுடன் நேரடியாக பிணைக்கப்பட்டுள்ளது. காசாவின் 1000 நாள் போரை தொடர்ந்து தற்போது லெபனானிலும் கல்வி உள்கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டு வருவது மத்திய கிழக்கின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார அமைப்பையும் சீர்குலைக்கும் என சர்வதேச அமைப்புகள் எச்சரித்துள்ளன. கமேனியின் இறுதிச் சடங்கு முடியும் ஜூலை 9 வரை தொகு பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ள சூழலில் லெபனானின் இந்த அவசர நிலை உலக நாடுகளின் உடனடி கவனத்தை கோருகிறது. லத்தீன் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் கடந்த ஜூன் 24 அன்று 1 நிமிட இடைவெளியில் தாக்கிய 7.5 டிக்டர் அளவிலான அசுர இரட்டை நிலநடுக்கங்களின் பேரழிவு நாளுக்கு நாள் மரண ஊலமாக மாறி வருகின்றது. நிலநடுக்கம் ஏற்பட்டு 8 நாட்களை கடந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை 2595 உயர்ந்துள்ளதாக இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் போர்க்கால பத்திரிகையாளர் சந்திப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பேரழிவின் கொடூரம் காரணமாக பல எண்ணிக்கை உயர்ந்த போதிலும் உயிரிழந்தவர்களுக்காக பொதுக்கூட்டு புதைக்குழிகள் அமைக்கும் திட்டங்கள் எதுவும் இல்லை என்று ஜனாதிபதி ரோட்ரிக்ஸ் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். முதல் 24 மணி நேரத்தில் 4000 பணியாளர்களும் 48 மணி நேரத்திற்குள் 11,000 ராணுவ மற்றும் குடியுரிமை அதிகாரிகள் மீட்பு பணியில் முடுக்கிவிடப்பட்டதாக அரசு தனது போர்க்கால நடவடிக்கையை நியாயப்படுத்தியுள்ளது. கடுமையாக பாதிக்கப்பட்ட நகரமான லா குவைராவில் இடிந்து விழுந்த பெரும்பாலான கட்டிடங்களில் தேடுதல் நடத்தப்பட்டு இனி உயிரின் அறிகுறி இல்லை என்பதை குறிக்கும் வகையில் டி என்ற குறியீடு இடப்பட்டு சடலங்களை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உயிருடன் இருப்பவர்களை கண்டுபிடிக்கும் நம்பிக்கை முற்றிலும் மங்கி போன நள்ளிரவு வேளையில் கள்ளமற்ற ஒரு அதிசய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மிக மோசமாக பாதிக்கப்பட்ட கடலோர பகுதியான காட்டியா லாமாரில் கட்டிட இடிபாடுகளுக்குள் 8 நாட்களாக சிக்கியிருந்த 43 வயதான ஹெர்னான்கில் என்ற பாதுகாப்பு பணியாளர் அவசர மீட்பு குழுவினரால் நேற்று உயிருடன் ஸ்ட்ரெச்சரில் மீட்கப்பட்டார். இடிபாடு
சுவர்களுக்கு வெளியே காத்திருந்து அவரது மனைவி குஸ்பிமார் கோன்சலஸ் கண்ணீருடன் இது உண்மையிலேயே ஒரு அற்புதம் என்று AFP செய்தி நிறுவனத்துடன் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். நாசாவின் தரவுகளின்படி கிட்டத்தட்ட 60,000 கட்டடங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டுள்ளன. இடிபாடுகளுக்குள் சுமார் 50,000 பேர் இன்னும் காணாமல் போயிருக்கலாம் என ஐநா மதிப்பிட்டுள்ளது. உடனடியாக வீடுகளை இழந்து 13,000க்கு மேற்பட்ட மக்கள் தற்போது தெருக்கள், பூங்காக்கள் மற்றும் காலியிடங்களில் கூடாரங்கள் அமைத்து உறங்கி வருகின்றனர். மத்திய கிழக்கிலும் ஐரோப்பாவிலும் உலகப் போரின் முனைகள் அதிவேகமாக மாறி வரும் வேளையில் லத்தீன் அமெரிக்காவின் இந்த மனிதநேய பேரழிவு சர்வதேச அளவில் ராஜதந்திர முனைகளை ஒன்றிணைத்து உள்ளது. ஒருபுறம் உலக நாடுகள் போரினாலும் எரிபொருள் தட்டுப்பாடினாலும் பிளவுபட்டு நிற்கும் வேளையில் வெனிசுலாவில் நிகழ்ந்துள்ள இந்த இயற்கை சீற்றம் ஒட்டுமொத்த சர்வதேச மனிதநேய அமைப்புகளையும் கிராகஸ் நோக்கி திருப்பியுள்ளது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.